மஹிந்தவின் வீட்டை கையகப்படுத்த கடும் பிரயத்தனம் போட்டி போடும் இருவர். வாட்ஸ்அப் பயன்படுத்தும் பயனர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. அரசு திட்டத்திலிருந்து பில்லியன் கணக்கில் மோசடி, சிஐடியிடம் சிக்கிய முக்கிய நபர். மஹிந்த ராஜபக்ஷவிற்கு தொடரும் சிக்கல் நிலை, அரசு தரப்பிலிருந்து கடும் அழுத்தம். தமிழ் மக்களுக்கான அதிகார பகிர்வு, மனோ கணேசனின் குழப்பகரமான கருத்து. வீரவன்சுவை கைது செய்யும் நகர்வு, காரணத்தை விளக்கும் அரசாங்கம். பிள்ளையானை வைத்து காய் நகர்த்தும் சிஐடி, கைது வலயத்திற்குள் ராணுவ அதிகாரிகள். கொழும்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வீட்டை கையகப்படுத்துவதில் இருதரப்பினருக்கிடையே இழுபறி ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அரசாங்கம் அதை கையகப்படுத்துவதை தாமதப்படுத்தி வருவதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பொருட்களை வீட்டை அகற்றுமாறு ஜனாதிபதி செயலகம் பலமுறை மஹிந்தவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. எனினும் வீட்டில் உள்ள பொருட்களின் பட்டியலை ஆராய்ந்து அவற்றை அகற்றிய பின்னர் அரசாங்கம் அவரது பொருட்களை அகற்றும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த கூறியுள்ளார். அரசாங்கத்திற்கு சொந்தமான பொருட்களை மஹிந்த தரப்பு எடுத்து சென்றதாக குற்றச்சாட்டுகள் வருவதை தவிர்க்கும் நோக்கில் மஹிந்த இவ்வாறு செய்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. எனினும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ முதலில் தனது உடைமைகளை அகற்ற வேண்டும் என அரசாங்க தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஜயராம மாவட்ட இல்லத்தில் முன்னாள் ஜனாதிபதி, பிரதமர் அலுவலகம் மற்றும் பொது நிர்வாக அமைச்சுக்கு சொந்தமான பொருட்கள் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்றும் நோக்கில் கடந்த 2019ஆம் ஆண்டு நாட்டில் நடாத்தப்பட்டதாக கூறப்படும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று 5 வருடங்கள் முழுமையாக பூர்த்தியடைந்துள்ளன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னர் மாறி மாறி ஆட்சிக்கு வந்த கட்சிகள் இவ்விடயம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எவ்வித நீதியும் இதுவரையில் பெற்றுக் கொடுத்துள்ளனவா என்பது கேள்விக்குறியே. இந்த நிலையில் தற்போதைய பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால பிள்ளையான் எனப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தனுக்கும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கும் முழுமையான தொடர்புகள் உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக கருத்து வெளியிட்டிருந்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என தேசிய மக்கள் சக்தி ஆட்சி பீடமேறிய முன் தனது தேர்தல் வாக்குறுதிகளில் அறிவித்திருந்தது. அவ்வாறாயினும் குறித்த தாக்குதல் தொடர்பில் உரிய நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என அரசாங்கத்திற்கு தொடர்ந்து அழுத்தங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் எதிர்வரும் சில தினங்களில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடையதாக கூறப்படும் 3 ராணுவ அதிகாரிகள் கைது செய்யப்படுவார்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச விவரித்த புவக் தண்டாவே செனாவுடன் எந்த அரசியல் தொடர்பும் தமது தரப்புக்கு இல்லை என்று தேசிய மக்கள் சக்தி விளக்கம் அளித்துள்ளது. மேலும் விமல் வீரவன்சுவை கைது செய்து இந்த கூற்று தொடர்பாக விசாரணை நடாத்துமாறு குற்றப்புலனாய்வு துறையை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் எனவும் தெரிவித்துள்ளார். இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பிரதி அமைச்சர் ருவான் செனவிரத்ன விமல் வீரவன்ச கூறியது போல் ஜனாதிபதியோ அல்லது கட்சி தலைவர்களோ சம்பந்தப்பட்ட நபருடன் எந்த தொடர்பும் வைத்திருக்கவில்லை. வீரவன்ச கூறியது போல் ஜனாதிபதியோ அல்லது எந்த தேசிய மக்கள் கட்சி தலைவரோ அந்த நபரின் வீட்டிற்கு செல்லவும் இல்லை, அவருக்கு கொடுத்த உணவு உண்ணவும் இல்லை என்று துணை அமைச்சர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். இது தவறான மற்றும் தவறான அறிக்கைகள் தொடர்பாக வீரவன்ச மீது தேசிய மக்கள் சக்தி சட்ட நடவடிக்கை எடுக்கும். இது ஒரு தீவிரமான அறிக்கை. தேசிய மக்கள் சக்திக்கு புவக் தண்டாய் சானாவுடன் எந்த தொடர்பும் இல்லை. ஜனாதிபதியோ அல்லது வேறு எந்த என்பிபி தலைவரோ அவரது வீட்டிற்கு செல்லவில்லை. வீரவன்சவை கைது செய்து இந்த கூற்று தொடர்பாக விசாரணை நடாத்துமாறு குற்றப்புலனாய்வு துறையை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ராஜபக்ஷ குடும்பத்திற்கு எதிரான குற்றச்சாட்டுகளை திசை திருப்புவதற்காக சிலர் இதுபோன்ற அறிக்கைகளை வெளியிட முயற்சிக்கின்றனர் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களுக்கான அதிகார பகிர்வுக்கு தான் எதிரானவன் அல்ல என தனக்கு தனிப்பட்ட முறையிலும் சுமந்திரனுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்ததாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலை 2025 நடாத்த வேண்டியது ஏன் என்ற தொனிப்பொருளில் பெப்ரல் அமைப்பினால் நடைபெற்ற மாநாட்டில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அங்கு தொடர்ந்து உரையாற்றியவர் ஜேவிபியின் கொள்கைக்கிணங்க அதிகார பகிர்வுக்கு தான் எதிர்ப்பு தெரிவிப்பதோடு தமிழ் மக்களின் பிரச்சினைக்காக கொண்டுவரப்பட்ட மாகாண சபையின் மூலம் அதிகார பரவலாக்களுக்கு தான் இப்போது எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேன். ஆனால் மாகாண சபை தேர்தல் நடாத்தப்பட வேண்டும் என கோரும் அனைவரும் தமிழ் மக்களுக்கான அதிகார பரவலாக்களுக்கு நேர்மறையான சிந்தனை கொண்டவர்கள் அல்லர் என்பது உண்மைக்கு புறம்பானவை. மாகாண சபை தேர்தல் கட்டாயம் நடாத்தப்பட வேண்டும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நான் கேட்கும் கோரிக்கை என்னவென்றால் மாகாண சபை தேர்தலை நடாத்துங்கள் என்பதாகும். 13ஆம் திருத்தம் என்பது 1987 இலங்கையின் அரசியலமைப்பில் செய்யப்பட்ட ஒரு திருத்தமாகும். இது மாகாண சபை
சபைகளை உருவாக்கும் நோக்கில் காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்களை மாகாணங்களுக்கு வழங்கும் அதிகார பரவலாக்கத்தை அறிமுகப்படுத்தியது. குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் அதிகாரங்களை பரவலாக்கவும் இது கொண்டுவரப்பட்டது என்று மனோ கணேசன் எம்பி மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு வழங்கப்பட்ட குண்டு துளைக்காத வாகனமும் நேற்று ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதியின் ஊடக பேச்சாளர் வழக்கறிஞர் மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். அதன்படி முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு பணியாளர்களின் பயன்பாட்டிற்கு தற்பொழுது ஒரு வாகனம் கூட இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். மஹிந்த ராஜபக்ஷவின் பாவனைக்காக வழங்கப்பட்ட குண்டு துளைக்காத வாகனங்கள் கையளிக்கப்படவில்லை என தகவல்கள் வெளியாகி வந்த நிலையில் குறித்த வாகனங்கள் நேற்று உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்கும் மசோதா சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி முன்னாள் ஜனாதிபதிகளின் ஓய்வூதியத்தை தவிர முன்னாள் ஜனாதிபதிகளின் ஏனைய அனைத்து சலுகைகளும் நீக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதியின் ஊடக பேச்சாளர் வழக்கறிஞர் மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். இதேபோல் முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் மனைவியின் ஓய்வூதியமும் ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் ஏனைய அனைத்து சலுகைகளும் இழக்கப்பட்டுள்ளன. நிறைவேற்றப்பட்ட பின்னர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ 11ஆம் தேதி கொழும்பில் உள்ள விஜயராம மாவட்டத்தில் உள்ள அரச பங்களாவில் இருந்து தங்காலையில் உள்ள ஹால்டன் இல்லத்திற்கு சென்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பாணந்துறையைச் சேர்ந்த 44 வயதுடைய ஒருவரை குற்றப்புலனாய்வுத்துறை கைது செய்துள்ளது. அரசு திட்டத்திலிருந்து 6 பில்லியன் ரூபாய் மோசடி செய்ததற்காக அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விவசாய அமைச்சின் கீழ் மீன் தீவன உற்பத்தி திட்டத்திற்காக சந்தேக நபர் 2019ஆம் ஆண்டு நிதியை பெற்றுள்ளார். இந்த தொகையை மொத்த திட்டத்தின் மதிப்பில் 40% ஆகும். எனினும் சந்தேக நபர் திட்டத்தின் எந்த பகுதியையும் செயற்படுத்த தவறிவிட்டார் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் மோசடிக்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருக்கக்கூடிய மற்றவர்கள் தொடர்பு குறித்தும் அதிகாரிகள் விசாரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் அண்மைய காலமாக வாட்ஸ்அப் ஊடாக மேற்கொள்ளப்படும் மோசடி மற்றும் ஹேக்கிங் தொடர்பான முறைப்பாடுகள் அதிகரித்துள்ளதாக இலங்கை கணனி அவசர செயற்பாடு பிரிவு தெரிவித்துள்ளது. அதற்கமைய கணக்கு ஹேக்கிங் தொடர்பான முறைப்பாடுகள் அதிகரித்துள்ளதாக பிரிவின் பாதுகாப்பு அதிகாரி சாருகா தமனுபொல தெரிவித்துள்ளார். குறைந்த விலையில் பல்வேறு தயாரிப்புகளை விற்பனை செய்யும் குழுக்கள் மூலம் பெரும் தகவல்கள் அதிக அளவிலான மோசடி செய்யப்படுவதாக சாருகா தமனுபொல குறிப்பிட்டுள்ளார். உங்களுக்கு தெரியாத குழுக்களில் சேர்வதன் மூலம் இந்த நிலைமை ஏற்படலாம். மிக குறைந்த விலையில் ஒரு குறிப்பிட்ட தயாரிப்பை விற்பனை செய்வதாக கூறி முன்கூட்டியே பணம் வசூலிக்கப்படும் மோசடி சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. வாட்ஸ்அப் கணக்கு ஹேக்கிங்கிலும் அதிகரிப்புள்ளது. ஆன்லைனில் ஒரு கூட்டத்தில் சேர ஜூம் இணைப்பு வழியாக குறியீட்டை பெறுவது என்ற போர்வையில் வாட்ஸ்அப் கணக்குகளுக்கு அங்கீகரிக்கப்படாத அணுகல் இடம்பெறுகின்றது. அதற்கமைய ஒரு கணக்கு ஹேக் செய்யப்பட்டால் அவர்கள் வணிகம் செய்யும் வங்கியை தொடர்பு கொண்டு பொருத்தமான பாதுகாப்பு உத்திகளை செயல்படுத்த வேண்டும். மோசடி தொடர்பான தொலைபேசி எண்கள் அல்லது பரிவர்த்தனைகளின் நகல்கள் அவர்களிடம் இருந்தால் அருகில் உள்ள போலீஸ் நிலையத்தில் விரைவில் முறைப்பாடு செய்ய வேண்டும் என இலங்கை கணனி அவசர செயற்பாட்டு பிரிவு பாதுகாப்பு அதிகாரி சாருகா தமனுபொல மேலும் தெரிவித்துள்ளார். மாலை வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்ய சாதகமான வளிமண்டல நிலைமைகள் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. நாட்டின் பெரும்பாலான மாகாணங்களில் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது.